மகர ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில யோகத்தை கொடுப்பதும் சனி பகவான் தான். கொஞ்சம் கேட்டு போட்டு இருசாமி அப்படின்னு தடுத்து நிறுத்துறதும் சனி பகவான் தான். ஏன்னா வாய்ப்பு கிடைக்கும் வரையும் தான் மகர ராசிக்காரவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னு சொன்னா அதுல தக்க வச்சு அதுல எவ்வளவு உச்சம் தொட முடியுமோ அந்த உச்சத்தை தொட்டுவாங்க. அந்த உச்சத்தை வேற யாருனாலையும் தட்டி பறிக்கவே முடியாது. அப்படி ஒரு நிரந்தரமான சக்சஸை மகர ராசிக்காரவங்க உங்களுக்கு ஆகாத தேதிகளில் போய் கடனை வாங்கியிருப்பீங்க, கட்ட முடியாது. உங்களுக்கு ஆகாத தேதியில் போய் வழக்கு தொடுத்திருப்பீங்க, வழக்கு முடியாது. இது வீணான கலகம், வீணான சண்டை, வீணான பேச்சு, வீணான பழிச்சொல். அந்த தேதியில் போய் ஒரு வழக்கு தீர்க்கிறதுக்காக போறீங்க, அந்த வழக்கு பிரச்சனை டபுள் மடங்கு ஆயிடும். ஒருத்தட்ட கொடுத்த பணத்தை கேட்குறீங்க, இல்லைன்னு சொல்லிடுவாங்க, சண்டை வரும். தொழில் வளர்ச்சி, அவர்களுடைய தொழில் முன்னேற்றம், தொழில் தொடங்கக்கூடிய தேதி, சிலர்லாம் 8 நஷ்டம்பாங்க. மகரத்திற்கு அதுதாங்க உச்சம். இளமையில் அவர்களுடைய வாழ்க்கையில் உத்திராட நட்சத்திரத்தில் பிறக்கும்போது ராகு திசையை ஃபேஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய குரு திசையும் சனி திசையும் புதன் திசையும் அவருடைய வாழ்க்கை. மகரம் ராசிக்குரிய அதிர்ஷ்டம் தரும் எண்கள். வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. இந்த உலகம் யாருக்காகவுமே நிற்காதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு பக்கம் ஹார்ட் ஒர்க் பண்றவங்க இருக்காங்க, இன்னொரு பக்கம் ஸ்மார்ட் ஒர்க் பண்றவங்க இருக்காங்க. இருந்தாலுமே இதெல்லாம் தாண்டி இந்த லக்கு பண்ணக்கூடிய ஒரு ஒர்க் இருக்கே, அதாவது அதிர்ஷ்டம் நம்மளை தேடி வரும்னு சொல்லுவாங்க. 6ன்னு சொன்னீங்க சார். 6 கூட்டெண்களா இருக்கக்கூடிய 6, 15, 24 இந்த கூட்டெண்களை வரக்கூடிய தேதிகளில் மகர ராசிக்காரங்க நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் எடுத்துக்கலாமா? ஜோதிட ரீதியா பார்க்கும்பொழுது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பார்த்திருக்கோம், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அந்த கிழமைகள், இந்த கிழமைகள்ல இந்த விஷயங்கள்லாம் பண்ணுங்கன்றதையும் நம்ம சொல்லியிருக்கோம். முன்னாடி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா நம்ம பார்த்திருக்கோம். எல்லா மக்களும் கேட்கிற விஷயம் என்னன்னா, எனக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்களையும் சொல்லுங்க அப்படின்னு கேட்கறாங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மகர ராசிக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள். ஏன்னா மகர ராசினாலே பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ராசி. இன்னும் கொஞ்சம் லக்கு கிடைச்சிச்சுன்னா அந்த லக்கி நம்பர்ஸ் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க லைஃப் கண்டிப்பா பெஸ்டா இருக்கும். மகர ராசிக்கும் அந்த லக்கி நம்பர்ஸ் அவங்க எப்படி பார்ப்பாங்க? நீங்க சொல்ற மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்துக்கெல்லாம் தானா வராதுங்க. முதல்ல உழைப்பு வரும். மகர ராசிக்காரர்களை சனி பகவான் உழைப்பை கொடுத்து சோதிப்பார். இதுல அவங்க சரியா இருக்கிறாங்களா அப்படின்னு சோதிப்பார். இவர்களுக்கு அனுபவம் தான் முதல்ல வரும். அந்த அனுபவத்தை அதிர்ஷ்டமாக இவர்கள் மாற்றுவார்கள். வாய்ப்பு கிடைக்கும் வரையும் தான் மகர ராசிக்காரவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னு சொன்னால் அதில் தக்க வச்சு அதில் எவ்வளவு உச்சம் தொட முடியுமோ அந்த உச்சத்தை தொட்டுருவாங்க. அந்த உச்சத்தை வேற யாருனாலையும் தட்டி பறிக்கவே முடியாது. அப்படி ஒரு நிரந்தரமான சக்சஸை மகர ராசிக்காரவங்க கண்டிப்பாக பெறுவாங்க. நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போதே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் மகர ராசி தான். அவருமே எப்பயுமே உழைக்கக்கூடிய ஒரு மனிதர். சூப்பர் ஸ்டாரோட இடத்த யாராலையுமே நிரப்ப முடியல. அந்த இடம் அவருக்காகவே ஒதுக்கப்பட்டது. ஸோ அதே மாதிரி மகர ராசிக்காரங்க எல்லாருமே இந்த ஹார்ட் ஒர்க்குக்கு பின்னாடி அவங்களுக்கு ஒரு லக் இருக்குமா சார்? நிச்சயமா. அவர் வாழ்க்கையவே நீங்க எடுத்துக்கங்களேன். ஆரம்பத்தில் அப்படியே ஒரு கண்டக்டரா இருந்தாங்க, கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் சினிமாவுக்குள்ளேயும் அவ்வளோ ஈஸியாக வந்துடல. அதுக்கப்புறம் வில்லன் கதாபாத்திரம் இருந்தது. அப்புறமேல் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய நடிப்பால் எல்லாரையும் கவர்ந்தாங்க, உழைப்பை கொடுத்தாங்க. அதுக்காக இன்னைக்கு வரை நிற்கிறாங்க. இன்றும் சூப்பர் ஸ்டார், என்றும் சூப்பர் ஸ்டார், எப்போயுமே சூப்பர் ஸ்டார் தான். ஆக அவருடைய இடத்தை யாருனாலும் அவ்வளவு சீக்கிரம் நிரப்ப முடியாது. அப்படி நிரப்பணும்னு வர்றவங்க கூட பாதியில் வேணான்ட்டு போயிடுறாங்க, லீவ் கொடுத்துட்றாங்க, என்னால் இதுக்கு மேலே முடியலைன்னு சொல்லிடுறாங்க, நான் இதுதான் கடைசி படம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆக மகர ராசிக்காரர்களுடைய அந்த நிரந்தரமான இடத்தை யாராலும் தட்டி பறிக்க முடியாது. எப்பவுமே உழைக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு அந்த உழைப்புக்கு பின்னாடி கண்டிப்பா வெற்றி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த உழைப்பு கூடவே இன்னும் அதிர்ஷ்டமும் சேர்ந்துச்சுன்னா அந்த வெற்றி சீக்கிரமாவே கை கொடும். அப்படி உங்களுக்கு கிடைக்கணும்னா முதலாவதா இந்த அதிர்ஷ்டமான என்ன பயன்படுத்துங்கன்னா என்ன சொல்லுங்க? மகர ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில யோகத்தை கொடுப்பதும் சனி பகவான் தான். கொஞ்சம் கேட்டு போட்டு இருசாமி அப்படின்னு தடுத்து நிறுத்துறதும் சனி பகவான் தான். ஏன்னா இவர்களுக்கு எது நிரந்தரமான வெற்றியோ அதை கொடுப்பதற்காக சில நேரங்களில் சனி பகவானை தடைப்படுத்துவார். அப்போ அவருடைய எண்ணையே நம்ம பயன்படுத்தணும்னு சொன்னால் தடைகள் வந்தாலும் கூட தாமதமான வெற்றி நிரந்தர வெற்றியாக கிடைக்கும். ஆக 8வது எண் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் மகா உன்னதமான எண். தொழில் வளர்ச்சி, அவருடைய தொழில் முன்னேற்றம், தொழில் தொடங்கக்கூடிய தேதி, சிலர்லாம் 8 நஷ்டம்பாங்க. மகரத்திற்கு அதுதாங்க உச்சம். அந்த தொழில் தொடங்கக்கூடிய தேதியெல்லாம் அந்த ராசிகளில் அந்த தேதியில் இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அமைப்பு உண்டாகும். ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, ஒரு பதவிக்காக விண்ணப்பிப்பது, ஒரு பதவி உயர்வு பெறுவது, ஒரு வேலைக்கு இடமாற்றங்களை நோக்கி பயணிப்பது, இது எல்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு மகா உன்னதமான மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய 8வது எண். வாழ்க்கையில் எட்டாத உயரத்தை கொடுக்கக்கூடிய எண். மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஷார்ட் கட் எல்லாம் பிடிக்காதுன்னு முன்னாடி சொல்லியிருந்தீங்க. ஏன்னா அந்த புகழுக்கு கண்டிப்பா கிடைக்கும், ஆனா கொஞ்சம் லேட்டா கிடைக்கும் சொன்னீங்க. ஏன்னா புகழ் இவங்களை தேடி வரும், இவங்க புகழை தேடி போக மாட்டாங்க. அப்படி இவங்களோட வாழ்க்கையில புகழ் கிடைக்கணும்னா எந்த அதிர்ஷ்டமான எண்ணை பயன்படுத்தும்? நிச்சயமா புகழ் மட்டும் இல்லைங்க, செல்வமும் இவர்களை தேடி தானாக வரும். விவேகானந்தர் ஐயா சொன்ன மாதிரி எண்ணமும் செயலும் ஒன்றாக இருந்தால் பணம் தண்ணீரை போல் உன் காலடியில் சேரும்னு சொல்லுவாங்க. அது மகரத்திற்கு கண்கூடான உண்மை.
நான் நிறைய மகர ராசிக்காரர்களை பார்த்துருக்கேன். ஒரு 35-40 வயதுக்குள்ளே நிறைய சிரமமான கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் சில தசாபுத்திகள் நடக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் மகா உச்சத்தை தொடுவாங்க. ஏன்னா இளமையில் அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து உத்திராட நட்சத்திரத்தில் பிறக்கும்போது ராகு திசையை ஃபேஸ் பண்ணுறாங்க, அவிட்ட நட்சத்திரத்தில் பிறக்கும்போது ராகு திசையை ஃபேஸ் பண்ணுறாங்க, திருவோண நட்சத்திரத்தில் பிறக்கும்போது ராகு திசையை ஃபேஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய குரு திசையும் சனி திசையும் புதன் திசையும் இவருடைய வாழ்க்கையில் லக்னத்தை பொறுத்து சிறப்பாக இருந்தால் நல்ல புகழை கொடுக்குது. அந்த புகழை கொடுப்பதற்கு சுக்கிரன் தான் காரணம். மகர ராசிக்காரர்களுக்கு 5ஆம் அதிபதி சுக்கிரன் லக்னத்திற்கும் யோகமாக இருந்தால் 2 மடங்கு வெற்றி. அப்போ அந்த 6வது எண்ணின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் என்ன? செல்வ வளம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை, வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்குறீங்க, 6ஆம் தேதி வாங்குங்க, கூட்டு எண் 6வது நம்பரை பயன்படுத்துங்க. வீட்டுக்கு வர செய்யக்கூடிய புதிய முயற்சிகள், வீடு கட்டக்கூடிய முயற்சிகள், வீட்டுக்காக தொடங்கக்கூடிய காரியங்கள் 6ஆம் தேதி ஒரு காணிக்கை எடுத்து வைங்க. குலதெய்வ வேண்டுதல்கள் 6ஆம் தேதி செய்யுங்க. ஒரு அரசியல், ஒரு பொது வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு போறீங்க, 6ஆம் தேதி செய்யுங்க. ஒரு பதவிக்காக, நீங்கள் பதவி உயர்வு பெறுவதற்காக முயற்சி செய்கிறீங்க, 6ஆம் தேதி செய்யுங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தெய்வ தரிசனம் வாய்ப்புகளை தேடி போறீங்க, ஒரு பரிகாரத்தை நிறைவேற்ற போறீங்க, ஒரு மகான்களுடைய தரிசனத்தை நோக்கி போறீங்க, ஒரு புகழ் தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க, தொழிலுக்கான முதலீடுகளை பெறுவதற்காக போறீங்க, ஏற்கனவே போட்ட முதலீடுகளை பெருக்குவதற்காக முயற்சி செய்கிறீங்க, ஷேர் மார்க்கெட், பங்கு வர்த்தகம் போன்ற விஷயங்கள் எல்லாம் ஈடுபடுறீங்க. 6ன்னு சொன்னீங்க சார். 6 கூட்டெண்களா இருக்கக்கூடிய 6, 15, 24 இந்த கூட்டெண்கள் வரக்கூடிய தேதிகள்ல மகர ராசிக்காரங்க நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் எடுத்துக்கலாமா? இந்த தேதியை அப்படியேவும் எடுத்துக்க கூடாது. இடையில சந்திராஷ்டமம் இருக்கா, அன்றைய நாளில் நம்ம நட்சத்திரத்துக்கு தாராபலம் நல்லா இருக்கா, அஷ்டமி நவமியா, கரிநாளா, இதெல்லாம் நீதானே சொன்ன 15, 6 இதெல்லாம் பயன்படுத்தலாம்னு சொன்னா, ஆனால் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த தேதிகளும் அன்றைய நாளும் உங்களுக்கு சிறப்பாக இருந்தால் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்க சார், மகர ராசிக்காரங்களுக்கு நீங்கள் சொன்ன எண்கள் எல்லாமே இந்தந்த விஷயங்களுக்கு பார்த்தோம். இந்த ஒரு எண்ணை நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி தாங்க. ஏன்னா முடியாத வழக்குகள், தீராத வழக்குகள் கூட கண்டிப்பாக முடியும். வெற்றிக்காக நீங்கள் போராடி போறீங்கன்னா இந்த தேதிகள், இந்த எண்ணை வந்து பயன்படுத்துங்கன்னா எந்த எண்ணெய் சொல்லுவீங்க? அது நீங்கள் சொல்கிறது தீராத வழக்குன்னு சொல்லும்போது எனக்கு இன்னொன்று ஞாபகம் வருது. தீராத நோயின்னு கூட ஒன்று இருக்குல்ல. நீ அங்கே வைத்தியம் பார்க்குறோம், அங்கே போகிறோம், இதை பூரா என்னென்ன மருந்துகளை சொல்கிறாங்க, ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தா கரெக்டாக வினையாக உங்களுக்கு எந்த தேதி ஆகாதோ அந்த தேதி அன்னைக்கு போய் அப்பாயின்மெண்ட் போட்டு உட்காந்துருப்பீங்க. போன நாள்லேருந்து திரும்ப உங்களுக்கு நோய் கூடிக்கிட்டு தான் போகுமே தவிர குறையாது. உங்களுக்கு ஆகாத தேதிகளில் போய் கடனை வாங்கியிருப்பீங்க, கட்ட முடியாது. உங்களுக்கு ஆகாத தேதியில் போய் வழக்கு தொடுத்திருப்பீங்க, வழக்கு முடியாது. ஆக மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை தனக்கு சாதகமாக பயன்படக்கூடிய எண்ணான 5வது எண்ணை சரியாக 5ஆம் தேதி கூட்டு தேதிகளை முறையாக பயன்படுத்தும் போது வழக்கு தீரும், நோய்க்கு தீர்வு கிடைக்கும், வழக்குகளுக்கு சரியான வாய்ப்புகள் உருவாகும், கொடுத்த கடன் திரும்பி வரும், கடன் வாங்குவதற்கான சூழல்கள் மட்டுப்படும். 5வது எண் பஞ்சமகா புருஷ யோகங்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான எண். மகர ராசிக்காரங்களுக்கு பாசிட்டிவ் நம்பர்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா 5, 6, 8 இது எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம். இந்த தேதிகள், இந்த எண்ணை வந்து நீங்கள் பயன்படுத்தாதீங்க. ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வந்து இந்த எண்களை மறந்துடுங்க அப்படின்னா எந்தெந்த எண்கள்? 1ஆம் தேதி ஆனோடனே வாங்கின காசை கொடுத்துட்றேங்க. 1ஆம் தேதி ஆச்சுன்னா அக்ரிமெண்ட் போட்டுக்கலாங்க. 1ஆம் தேதி ஆச்சுன்னு சொன்னால் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க, நம்ம பேசி உட்காந்து முடிவு பண்ணலாங்க. 1ஆம் தேதி ஆச்சுன்னா பொண்ணு பார்க்க போவோங்க. 1ஆம் தேதி ஆச்சுன்னா கல்யாணம் பண்ணுவோங்க. தயவுசெய்து சொல்லிடாதீங்க, பல 1ஆம் தேதி கடந்து போயிடும். மகர ராசிக்காரர்களுக்கு 1வது எண் தடைகளை கொடுக்கக்கூடிய எண், 8ஆம் எண் அவமானத்தை கொடுக்கக்கூடிய எண், வாக்குறுதியை காப்பாற்ற முடியாதுங்க, சொன்ன பேச்சை செயல்படுத்த முடியாதுங்க. 1வது எண் இவர்களுக்கு வாழ்க்கையில் வந்து அவமானங்களை கொடுக்கும். சரி, 2வது எண் என்பது 7 கூடையவனாக வருவார். அவர் தான் வந்து சந்திர பகவான், அவர் தான் ராசி மேலே உட்கார்ந்துருக்கிறார். அவர் மகரத்திற்கு பகை கிரகமாக வர்றார். அப்போ இவர்களுக்கு களத்திர வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவு வழக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதியாக இருக்கும் அதிகமாக. அந்த நேரத்தில் இவர்களுக்கு வந்து மனம் என்பது அமைதி இல்லாமல் இருக்கும், மன தடுமாற்றங்கள், மன சந்தோஷமான விஷயங்கள் எல்லாத்தையுமே 2ஆம் தேதியில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அந்த தேதியில் உங்களுக்கு மனம் வந்து பலவீனமாக இருக்கிறதுனால 2 அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஆகாது. சரி, 1 போச்சு, 2 போச்சு. அடுத்து 3வது எண் என்பது குரு பகவானுடைய ஆதிக்க எண். விரயத்தையும் கொடுக்கும், அந்த விரயம் சுபவிரயமாகவும் இருக்கும். பயணத்தையும் கொடுக்கும், அந்த பயணம் சுகமான பயணமாகவும் இருக்கும், ஆனால் செலவாக இருக்கும். ஆக 3ஆம் தேதியில் பயணங்களை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சுற்றுலா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வெளியூர் போய் வேலை பார்க்கக்கூடிய விஷயங்கள், நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், புதிதாக தொடங்கக்கூடிய காரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அது விஷயமாக உட்கார்ந்து பேசக்கூடிய விஷயங்கள், திருமணத்திற்காக முயற்சி பண்ணக்கூடிய விஷயங்கள், வரன் பார்ப்பதற்காக திருமண தகவல் மையத்தில் பதியக்கூடிய விஷயங்கள், ஏற்கனவே பதிந்த திருமணங்களை பேசுவதற்கான பிரச்சனைகள், இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் 3வது எண்ணை பயன்படுத்திக்கலாம். குருவினுடைய ஆதிக்க எண்ணாக உங்களுக்கு அமையும். பயன்படுத்தவே கூடாதுன்னு ஒன்று இருக்கும்ல, அது மகர ராசிக்காரர்களுக்கு 9வது எண். மகரத்திற்கு 11க்குடையவன் செவ்வாய் பகவானாக வர்றார். சரராசிகளில் பிறந்தவர்களுக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம். மகரத்தில் ஜனித்தவர்களுக்கு கெடுதிமத்தை செய்துவிடுவார் செவ்வாய் பகவான், 11க்குடையவன். அப்போ அந்த செவ்வாயினுடைய ஆதிக்க எண்ணான 9வது எண்ணை கொஞ்சம் தவிர்க்கணும். வீணான விபத்து, வீணான கலகம், வீணான சண்டை, வீணான பேச்சு, வீணான பழிச்சொல். அந்த தேதியில் போய் ஒரு வழக்கு தீர்க்கிறதுக்காக போகிறீங்க, அந்த வழக்கு பிரச்சனை டபுள் மடங்கு ஆகிடும்.
ஒருத்தட்ட கொடுத்த பணத்தை கேட்குறீங்க, இல்லைன்னு சொல்லிடுவாங்க, சண்டை வரும், வழக்குகள் வரும். நோய்க்கு தீர்வு பார்க்க போகிறீங்க, நோய் அதிகப்படும். அறுவை சிகிச்சைக்கு போகிறீங்க, அது வந்து சக்ஸஸ் கொடுக்காது. ஆக 9ஆம் தேதி 9 கூட்டு எண்கள். அன்னைக்கெல்லாம் லீவ் போட்டு பேசாமல் இருந்துக்கலாம் ஐயா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அன்றைய தேதிகளில் உழைப்பை விரயப்படுத்தாமல் சுமூகமாக செய்யக்கூடிய காரியங்களை செய்து கொண்டு உங்கள் உழைப்பை அதிகமாக கொடுக்கக்கூடிய, உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய பிணி பிரச்சனைகளுக்கு தீர்வு பார்க்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் அப்புறமா தள்ளி வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்கும். ஸோ எல்லா எண்களையுமே நம்ம மகர ராசிக்கு நம்ம பார்த்துருக்கோம். பாசிட்டிவ், நெகட்டிவ் எல்லாமே பார்த்தோம். ராகு பகவான் கேது பகவானோட எண்ணான அந்த 4, 7 அந்த எண்ணம் நம்ம எப்படி எடுத்துக்கிறது சார்? நம்ம விட்டால் அவங்க விட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அந்த ராகு பகவானும் கேது பகவானும் மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவானுக்கு நட்பு எண்ணு தான். 4வது எண் என்பது ராகு பகவானை குறிக்குது. எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்கிறாங்க, லக்குன்னு சொல்கிறாங்கல்ல. எனக்கு ஒரு பரிசு கிடச்சிச்சு, அப்படி அதுக்கு 4ஆம் தேதி போய் லாட்டரி டிக்கெட் வாங்கினா நான் பொறுப்பு கிடையாது. அந்த 4 அப்படின்னு சொல்லக்கூடியது உங்கள் சுய ஜாதகத்திலும் விபரீத ராஜயோகம்னு ஒன்று இருக்கும், மறைந்த தனம்னு ஒன்று இருக்கும், எதிர்பாராத தன அதிர்ஷ்டம்னு ஒன்று இருக்கும், திடீர் பணவரவுன்னு ஒன்று இருக்கும். அந்த அமைப்புள்ள தசாபுத்திகள் நடக்கும்போது இது சேர்ந்துச்சுன்னா லக்கு டபுள் ஆகிடும். அப்போ புதிய நண்பர்கள், புதிய வரவுகள், புதிய விஷயங்கள், புதிய ஒப்பந்தங்கள், புதிதாக செய்யக்கூடிய விஷயங்கள் அத்துணைக்கும் 4வது ராகு பகவானுடைய ஆதிக்கம் சரியாக இருந்தால் மகரத்திற்கு புதிய லாங்குவேஜ் கற்றுக்கிறது, புதிய பாடங்கள் படிப்பது, மேல் படிப்புக்காக வெளிநாடு போவது, வெளி மாநிலங்கள் போய் தொழில் செய்வது, வெளி மாவட்டங்கள் போய் குடியேறுவது, இந்த மாதிரியான விஷயங்கள், டிரான்ஸ்ஃபர் வாங்குறது, இதுக்கெல்லாம் 4ஆம் தேதியை கூட்டு எண் 4 உங்கள் பயன்படுத்தலாம். சுயஜாதத்தில் ராகுவான் நல்ல அம்சத்தில் இருந்தால். இதே நேரத்தில் ராகுவான் கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தாலும் அங்கே போய் பிரச்சனை வந்துடும். அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். 7வது எண் அப்படிங்கிறது கேது பகவானுடைய ஆதிக்கம். ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நேர்த்திக்கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாமே 7ஆம் தேதி இவங்க பயன்படுத்தலாம். கேது பகவான் சுய ஜாதகத்தில் நல்ல அம்சங்கள்ல இருந்தால் இவங்க அந்த தேதியை பயன்படுத்தலாம். இல்லைன்னு சொன்னால் அதனுடைய நிலையை பார்த்து 4, 7ஐயும் இவங்க பயன்படுத்திக்கிறது நல்லது. மகர ராசிக்காரர்களுக்கு ஒவ்வொரு எண்களையுமே நம்ம தனித்தனியாக பார்த்துருக்கோம் சார். பாசிட்டிவ் நம்பர்ஸ் பார்த்துருக்கோம், நெகட்டிவ் நம்பர்ஸ் பார்த்துருக்கோம். ஒரு சில எண்கள் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் நியூட்ரலாகவே இருக்கும். எந்தெந்த கிரக அமைப்பு படி எப்படிலாம் இருக்குன்றதை ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ அடுத்த எபிசோடில் மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு புது புது தகவல்களோடு நம்ம சந்திக்கலாம். நன்றி சார். நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.